ஹாய் கைஸ் வெல்கம் வரைக்கும் மீனிங் பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வீடியோ வாங்க இருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சரி வாங்கடிகள் வரலாம். நம்ம ஆடி பார்த்தீங்கன்னா கிராணி 1 போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா 3 எஸ்கேப்பே பார்த்துருப்போம். கார் எஸ்கேப், டோர் எஸ்கேப், சீவர் எஸ்கேப் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா கிராணி சாப்டர் அதாச்சும் வந்து இது அதே கான்செப்ட் தான். ஸோ வேற ஒரு வீட்டில் இருப்போ கூட வந்து கிராண்ட் பவர் வருமா அதாச்சும் இன்னொரு அதாச்சும் இதில் 2 வில்லன்ஸ் இருப்பாங்க. ஸோ போய் வீடியோ பார்க்காம இருக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சரி வாங்கடிகள் எல்லாம் நீங்களாம் கேட்கலாம்னா இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக பிரச்சனையில் இருந்தவங்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல விரும்பலாங்களே. ஸோ நீங்களாம் கேட்கலாம் ஒரு பொங்கல் வந்து ஒரு போஸ்ட் போடல, ஒரு வீடியோ போடல, பராசக்தி படத்துக்கு போயிட்டியா நீங்களாம் கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த படத்துக்கு போயிட்டேன். ஸோ நல்ல படம், நீங்களும் போய் பாருங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த கேமை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வீடே டோட்டலாக மாறிடும். பார்த்தீங்கன்னா வேறு வீடு ஃபுல்லாக அது. ஸோ இப்போ வீடியோ பார்க்காம இருக்கலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்க்ரீன் பிளே. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் டக்குன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறு மாதிரி வீடியோ மாறிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எஸ்கேப் இருக்குன்னா வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப், போட் எஸ்கேப், டோர் எஸ்கேப். ஸோ மொத்தமாக இதுலேயே 3 எஸ்கேப் இருக்குது மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து எந்த திங்ஸ் ரொம்ப கிடைக்குதோ அந்த திங்ஸ் தான் அதுக்கான அதை வந்து எந்த எஸ்கேப்கான பொருள் நிறையா கிடைக்குதோ அந்த எஸ்கேப் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த தடவை நம்ம 3 தடவை வந்து இதில் வந்து ஒரு முட்டை அடிப்போம். சில முட்டை அடிக்கிற இதில் சவுண்டில் வந்து கிராண்ட்போ இது பெரிய அறிவாளி மாதிரி வருவாங்க. இதெல்லாம் அவன் கீழே தான் இருக்கிறான், எனக்கு சவுண்டு கேட்குது அப்படின்னு ஏதோ பெரிய இது மாதிரி வருவாங்க மக்களே. ஸோ அவங்க வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டாங்க மக்களே, கிராண்ட்பா வந்துட்டான். கிராணி தான் இன்னும் வரல. ஸோ கிராண்ட்பாக்கு கேமில் காது கேட்காது. ஆனால் அவனே வந்துட்டான். ஆனால் என்னன்னு தெரில, கிராணி வர மாட்டேங்கி. ஓப்போ கிராணி ஓ திருட்டிக்கா பாருங்களேன் எப்படி வருது பாருங்களேன். நம்ம சீக்கிரம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இப்போ வந்து இந்த கேமில் ஒரு கன்று இருக்கும். அந்த கன்று கிடச்சதுன்னா வந்து நம்ம ஈஸியாக அந்த கிராண்ட் பாய் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த கன்று எங்கே இருக்குன்னா கன்று கடிச்சிச்சு மக்களே. இதுக்குள்ளே தான் வச்சுருக்கானுங்க. அந்த இருக்கு மக்களே, இதான் அந்த கன்னுக்கான தோட்டம். ஸோ இங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி போனோம். ஸோ அதில் என்ன இருந்துச்சு, அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். இதில் வந்து ஒரு பாட்டு போடுவாங்க, கிராணி ஹவுஸ் ஐ வாண்ட் டு ஸ்டே. இந்த பாட்டு போட்டால் வந்து கிராண்ட்பா டான்ஸ் ஆடும். வந்து இந்த பாட்டு போட்டுறப்ப பார்த்தீங்கன்னா 2 வரும். இன்னும் பாட்டு சவுண்டு கேட்குது அப்படின்னு 2 வரும். அப்படியே நம்ம அந்த கேப்பில் அப்படியே போட்டு தள்ளிடுறோம். இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். அங்கே டோர் ஹேண்டில் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, இங்கே கிளாஸ் யூஸ் இருக்குது, இதே நோட் பண்ணி வச்சுக்கலாம். கிராணி வந்துருச்சு பார்த்தீங்களா. இல்லை கண்ணே தெரிய மாட்டேங்க, இங்கே தான் நிற்கிறேன், கண்ணே தெரிய மாட்டேங்கி. உனக்கெல்லாம் தேவை அப்படியே அப்படின்னு ஆடுது. அப்படியே செக்யூரிட்டி கீன்னு புதுசு ஒன்று தேவைப்படுது. டோருக்கு செக்யூரிட்டி கீழான்னு போட்டு வச்சுருக்கீங்க. ஐயோ வேறு கிராண்ட்பா வேறு வந்து வருவானே. இப்போ கிராணியை வேறு போட்டு தொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து என் காதிலே எதுக்கு சுட்டே நான் கோவப்படுவேன் அப்படியே என்னது பெரிய அண்ணாத்த மாதிரி வந்துட்டுருப்பானே. கிராண்ட்பா நீ வந்துடாதே செஞ்சு டேபிளை வேறு மறுபடியும் தட்டி விட்டே இருக்கும் அம்புக்குன்னு. அந்த வந்துட்டான் பாருங்க. கிராண்ட்பா என்ன தொப்பையிலே போட்டு சொன்னா வலிக்குதா கேட்குறேன். நான் அந்த வயசில் அவனுக்கு தேவை பெரிய அண்ணாத்த மியூசிக்லாம் போட்டு போகிறேன். அவங்க சாவியை கூடுறேன், இதானே செக்யூரிட்டிங்க. இதை தான் அடைச்சி போட்டு வச்சுருக்கான் தலைவன். பெரிய அறிவாளின்னு எனக்கு பாருங்க. நான் வடி போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சீக்கிரம் பண்ண மேலே போ, இந்த இதை அந்த தூக்கி போடு, இதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ இதில் என்ன இருக்குது, அது ஹேண்டு வீல். இது பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் தேவைப்படும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை மக்களே. ஏதாச்சும் வச்சிருக்கலாம்டா. நிமிஷம் ஐயோ நம்ம தேவலாம் கீழே குதிச்சிட்டோம். மறுபடியும் மேலே ஏறிட்டோம் பார்த்தீங்களா. பக்கலாம் அது பாருங்களேன். ஸோ கீழே குதிப்போம் நம்ம போட்டு. என்னடா இன்னும் இங்கே கிடக்கு, என்னடா அது. ஸோ சீக்கிரம் போய் நம்ம இங்கே விரிஞ்செல்லாம் வச்சுருக்கானுங்க. சூப்பர் விரிஞ்சு வச்சுருக்கானுங்க. வேறு நீங்கள் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கேமில் கார் எஸ்கேப் கூடாது. வெப்பன் கீ இருக்குது மக்களே, போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறித்தனம் தான். ஏன்னா வெப்பன் கீ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள். வெப்பன் கீ வச்சு உங்களால் கிராணி வந்து நம்ம சுட்டோன்னா வந்து 2.5 நிமிஷத்துக்கு தானே போவோம். ஆனால் இதை வச்சு நீங்கள் சுட்டிங்கன்னா அது 2 நிமிஷம் 30 செகண்டுக்கு போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன் கீ எடுத்துப்போம் போட்டு. ஸோ சீக்கிரம் நம்ம வெப்பன் கீ எடுத்துக்கோ, வெப்பனே எடுத்துக்கோ. நம்ம மேலே போகிறோம் மக்களே. நம்ம ஸோ சீக்கிரம் இங்கே போய் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். நல்லா சாவி வச்சுருங்கடா. என்னது ஹெலிகாப்டர் மேனில் ஹெலிகாப்டர் எஸ்கேப் யூஸ் பண்ணுறது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து இவன் வந்து ஹெலிகாப்டர் வந்து இவனுக்கு ஓட்ட தெரியாது. அதனால் இந்த புக்கை வச்சு தான் வந்து எப்படி ஹெலிகாப்டர் ஓட்டுறதுன்னு பார்ப்பான். இவன் வந்து இந்த ஹெலிகாப்டர் மேனில் எடுக்காமல் ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆகுனா ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் பண்ணிடுவான். அடுத்து நீங்கள் எஸ்கேப் பண்ண முடியாது, ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண முடியாது. அடுத்து நீங்கள் வேறு ஏதாவது எஸ்கேப் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம இங்கே என்னமோ பார்த்தோம். இங்கே தானே வெப்பன் கீ பார்த்தோம், மறந்தே போயிட்டேன். ஸோ நம்ம குரோபார் வச்சு வேலையை பார்த்துருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு வெப்பன் கீழே வச்சு ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் மக்களே. ஸோ சீக்கிரம் நம்ம மேலே போய் ஒரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே என்னடா வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு பட்டனை சுட்டாகணும். ஸோ சீக்கிரம் பார்த்து சுடு. இந்த பட்டனை சுட்டோன்னே இங்கே வந்து இது கிடச்சிடும், திறந்துடும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா இங்கே செயின் கட்டர்னு புதுசாக ஒன்று
தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம செயின் கட்டர் கண்டுபிடிக்கணுச்சு, கட்டிங் பிளேஸ் ஒன்று தேவைப்படும். செயின் கட்டர் அந்த கேம் கிராணியில் வரும், கிராணி 1 வரும். அது யோசிக்கணும்டா. இப்போ ஐயோ இன்னும் ஒரு தோட்டம் தான் இருக்குது. ஒரு தோட்டம் இருந்தால் எப்போ நான் 2 பேரையும் போட்டு தள்ளுவேன். இன்னொரு தோட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இன்னொரு தோட்டம் நல்ல இடத்துல வச்சுருங்கடா. ஸோ அந்த இருக்கு மக்கள் இன்னொரு தோட்டம் 2 பேரையும் இப்போ அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு இன்னொரு தோட்டம் கிடச்சிருச்சு. ஸோ சீக்கிரம் வா கிராணி, சீக்கிரம் வா. என்ன கிராணி வரமாட்டியா? கிராணி அடுத்து நான் இங்கே ஏதாச்சும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் போட்டு உடச்சிடுவேன். அடுத்து இங்கே டிவி இருக்குது. ஐயோ டிவி இல்லையாச்சா, இந்த உடச்சிருப்பேன் நான். ஸோ சீக்கிரம் என்ன வரமாட்டிக்கு இருங்க இது தள்ளி விடுவோம். அப்போ தான் 2 பேரும் சவுண்டு கேட்டு அப்படியே வருவாங்க. ஐயோ அந்த சைடு வந்துடக்கூடாது, அந்த சைடு வந்து பிரச்சனை இல்லை. அந்த சைடு கூட வருவானுங்க. அந்த சைடு நான் பிளாக் பண்ணி விட்ட வழியை வேறு திறந்து விட்டேன். ஸோ சீக்கிரம் கிராண்ட்பா வாங்க. இங்கே என்ன பார்த்தோம், இங்கே டோர் ஹேண்டில் தான் பார்த்தோம். ஞாபகம் வந்துச்சு, டோர் ஹேண்டில் பார்த்தோம். ஸோ இப்போ வந்ததுக்கு இது இந்த வேலையா இருங்க இது தட்டி விடு, எல்லாத்தையும் தட்டி விட்றான். தட்டி இந்த கிராண்ட்பாக்கு பார்த்தீங்கன்னா வந்து காது கேட்காது. அந்த டேபிள் தட்டி விட்டால் மட்டும்தான் அவன் காது கேட்கும். வந்து வராமல் பாருங்க இருங்க. மெயின் பார்ட்லேயே வாங்கினியா என்ன தேவையா தேவையா கேட்குறங்க. அப்படியே பாருங்க போச்சுக்கிற மாதிரி சிரிப்பாக வருது பார்க்கலாம். இப்படி எப்படி படுத்து கிடக்காம பாருங்களேன். சிரிப்பாக வருது நான் பார்க்க. இல்லை தேவையா கேட்குறேன். நான் தேவையா இங்கே பாருங்கள் எப்படி படுத்து கிடக்காம பாருங்க. என்ன இங்கே பாருங்க அப்படியே ஓய் அடி பாவி பின்னாடி இருந்து அடிச்சிருச்சு மக்களே. ஐயோ என்னங்க இது பின்னாடி இருந்து அடிச்சிருச்சு கைஸ். நான் அப்படியே கிராண்ட்பா கலாய்ச்சிட்டு இருந்தேன். என் புருஷனே எதுக்கு கலாய்க்கிற, நீ அடி வாங்க சாவுடா அப்படின்னு அடிச்சிருச்சேன்னேன். அடி பாய் உனக்கு இவ்வளோ கோவம் வருமா? அதான பார்த்தேன். போன கேம்லலாம் அந்தளவுக்கு ஒன்றுமே செய்யலை. இந்த கேமில் தான் பாருங்கள் கலாய்ச்ச உடனே பாருங்கள் அப்படியே வந்து பின்னாடிலேருந்து ஒரே போட்டுருச்சு நம்மளை. இருடி உனக்கு இருக்குது துப்பாக்கி அங்கே தானே இருந்துச்சு. இப்போ 2 பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு மாடிக்கு போகிறது நான் 2 வழி நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். சொன்னாலும் நமக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இப்போ யார் இங்கே இருந்தாலும் எனக்கு நேரில் வாங்க, பிரச்சனையே கிடையாது. வாங்க வர்றவா அடப்பா நான் நேரில் வரணுன்னே இதோ வந்துட்டேன் ஐசியூ ஹோஹோ அப்படின்னு நோண்டு போட்டு வரான் அந்த தலைவன். ஸோ சீக்கிரம் போடா. ஐயோ கிராணி வர வந்துருச்சு. கீழே குதிரா அட அடி பாய்ங்க. இன்னும் கேஸ் இது அப்படியே 2 பேர் வரவான்னு கேட்டால் அப்படியே வந்துட்டாங்க. அவங்க கிராணி வர வந்துருச்சு மக்களே. என்னடா இது புதுசாக இருக்குது, இப்படி வர ஆரம்பிச்சு. நீங்கள் பொசுக்குன்னு பாருங்கள் அப்படியே ஏதோ வெறித்தனமாக நம்ம தேட ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்கே கிராணி வர இருக்குங்க. இவ்வளோ ஃபோட்டோ தட்டி விடுவோம். அப்போ தான் கிராணி இந்த சைடு வரும். கிராண்ட்பா அந்த சைடு 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா பிரச்சனை. நான் அடிப்பி டக்குன்னு ஐயோ கிராண்ட்பா வந்துட்டானே, கிராணி வந்துருச்சு. போச்சு ஐயோ இதுக்கு அந்த சைடே போயிருக்கலாம். அது வழி வேற மறைச்சிருச்சு மக்களே. எனக்கு மட்டும் ஏன் தான் அதெல்லாம் நடக்குதுன்னே தெரில. ஐயோ ஆடா வரவா இறங்கி வரவா, நான் ரெடி தான் வரவா அண்ணா, நான் இறங்கி வர இல்லை கிராண்ட்பாக்கு ஏற்ற மாதிரி இப்படி நான் ரெடி தான் வரவா தாத்தா, நான் ரெடி தான் வரவா கொடுக்கும் சிங்கத்தை சீந்தாதப்பா, எவனும் கொடுத்து என் ரூட்டு மாறாதப்பா டவு டட்டா இல்லை தா தத்தா தா தத்தா தா தாத்தா தா தத்தா தா தத்தா தா எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் தாத்தா. அப்போ தான் என்னால் டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போக முடியும். ஐயோ தாத்தா பற்றி சொன்னோடனே பாட்டி ஐயோ 2 பேர் அங்கே நல்ல சான்ஸ் மக்களே. 2 பேர் சேர்ந்து வராங்க மக்களே. இது நல்ல சான்ஸ். இது நம்ம டக்குன்னு போய் நம்ம நைஸாக போய் இவங்களுக்கு தெரியாமல் துப்பாக்கி எடுத்துடலாம் மக்களே. சூப்பர் இப்படியே பண்ணால் நம்ம டக்குன்னு கேமையும் முடிச்சிடலாம். துப்பாக்கி எடுத்துடும். இதுக்கு இப்போ வரவே மாட்டாங்க. 2 பேரும் அவன் தோட்டாவை எடுத்து இப்போ துப்பாக்கி எடுத்தனால இப்போ 2 பேரும் வரவே மாட்டாங்க. அப்படியே நிற்பானுங்க. ஐயோ துப்பாக்கி எடுத்துறானே, துப்பாக்கி கீழே போட்டால் அது நம்ம வருவோம். அப்போ தான் வந்து நமக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு இருப்பானுங்க. இப்போ வந்து தான் பாருங்களேன் அப்படியே காலி ஏறுவாங்க. இந்த பயம் இருக்குல்ல, இல்லை தேவையா இன்னும் வராமல் பாருங்க போட்டு. ஐயோ இப்போ இந்த இதில் கிராணியை சுடுறதுக்கு துப்பாக்கி இல்லை இது தோட்டா இல்லை மக்களே. இருங்க அதுபோல் ஸ்டன்கு இங்கே நிற்போம் மக்களே. பின்னாடி இருந்து திடீர்னு அடிச்சதுன்னா அதோ வருது பாருங்க போட்டு. அதோ பாருங்க ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் குறி தப்பிச்சுன்னா ஏன் சொல்லி முடிஞ்சிருக்கோம். அவ்வளோதான். நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து துப்பாக்கி இந்த தோட்டம்லாம் எடுக்க ஏதாச்சும் பண்ண வேண்டியதாக இருக்கும் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இங்கே குரோபார் இங்கே அந்த குரோபார் இருக்குது மக்களே. இங்கே போய் டக்குன்னு நம்ம கீழே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம. சீக்கிரமாடா. ஸோ அப்படியே குளிஞ்சுப்போ. அப்படியே குளிஞ்சுப்போம். அடப்பாய் இதுக்கு நான் அப்படியே வந்திருப்பேன்டா. இது வேறு இவங்க ரொம்ப ஓவர் ரியாக்ஷன்லாம் போட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே. ஸோ சீக்கிரமே நம்ம இதை உடச்சி நல்ல ஜாமான் கொடுங்கடா. போட்டு கட்டிங் பிளேஸ் நல்ல ஜாமான் தான். நான் வந்து இதை குறை சொல்ல மாட்டேன். இஸ் ஓகே. ஸோ சீக்கிரமே நம்ம இங்கே சின்ன வேலை பார்க்க வேண்டியது இருக்க வச்சு சீக்கிரம் போடா. இப்போ போய் இங்கே ஒரு கட் பண்ண வேண்டியது ஒன்று இருக்கும். ஸோ சீக்கிரம் இதை கட் பண்ணி விடு. அடுத்து இப்போ துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தோட்டா தேவைப்படுதே. தோட்டா எடுத்து வச்சுக்கோமா? இல்லை இந்த துப்பாக்கி இருக்கட்டும். இதை வச்சு நம்ம சுடுவோம். ஏன்னா அது வந்து ரொம்ப லிமிட்டட் ஆமோவாக இருக்கும். திஸ் இஸ் அன்லிமிட்டட் ஆமோ. ஸோ சீக்கிரம் நம்ம அடுத்த வேலையை போய் பார்ப்போம். நம்ம சீக்கிரம் போடா. சரி தூக்கி போடு. இப்போ சீக்கிரம் இறங்கு. சீக்கிரம் போ.
இப்போ போய் நம்ம இது கட்டிங் பிளேஸ் எடுத்து வச்சுப்போம். கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு மேலே போய் ஒரு சின்ன வேலை இருக்குது. நீ நல்ல ஜாமானா கொடுங்களா. இப்போ நம்ம என்ன ஸ்கேப் பண்ணலாம்? எனக்கே ரொம்ப குழப்பமா. எதுக்குடா கீழே இருங்கண்ணா? என்னடா ஆச்சு? டேய் இப்போ என்னாச்சு? இப்போ யாரோ பின்னாடியிலேருந்து வந்து அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ யாரோ பின்னாடியிலேருந்து வந்து யாரும் அடிச்சிருக்கா. ஸோ அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுது. இருங்க, நீங்கள் ரீமைண்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு யாரோ பின்னாடியிலேருந்து வந்து அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பொஸ்க்குன்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன பக் ஆயிடுச்சு. நான் இங்கே இருக்கேன். எனக்கு பக் ஆயிடுச்சு மக்களே. அங்கே பாரு ஏணி சிம்பிள் வர தெரியுது. ரத்தமாக இருக்குது. கொடுத்து பார்ப்போம். ஏணி சிம்பிள் கொடுத்து பார்க்குறேன். இருங்க, அந்த க்ரோபார் எடுத்துகிட்டு போகலாம். நல்லா அந்த கீரை வந்ததுக்கு ஒரு வச்சு ஒரு உருப்படியான வேலை பார்ப்போம் மக்களே. ஸோ கிராணி கிராண்ட்பா எங்கே இருக்கீங்க? ஸோ நான் ரெடி தான் வர்றவா அண்ணன், நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா. கிராணி இன்னும் வருது பாருங்க. அப்படியே பார்த்துருச்சு மக்களே. கிராணி நம்மளை பார்த்துருச்சு. கிராண்ட்பா அங்கே தான் மக்களே சுற்றிட்டு இருக்கான். அப்புறம் டக்குன்னு மாடிக்கு போயிடலாம் நம்ம சீக்கிரம். இப்போ நம்ம உஷாராக மாடிக்கு போயிடணும் மக்களே. உஷாராக மாடிக்கு போய் துப்பாக்கியை போய் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். சீக்கிரம் போய் நம்ம கிராணி இப்போ பொசுக்குன்னு வந்தோன்னா அவ்வளோதான். பின்னாடி இருந்து அடிக்கிற வேலைலாம் வச்சுக்கூடாது. ஸோ சீக்கிரம். ஐயோ சவுண்டு வர போட்டோம் இல்லைங்க. கன் எங்கே கன்று மேலே இருக்கும். அப்போ டக்குன்னு மேலே போ. இப்போ இங்கே நம்ம துப்பாக்கி எடுத்துக்கலாம். ஸோ சீக்கிரம் இப்போ நம்ம கீழே இறங்கணும் ரிஸ்க்கு மக்களே. ஏன்னா இப்போ இவன் ஒரு நார்மலாக குதிச்சா பிரச்சனையே கிடையாது. நான் வாட்டி குதிப்பேன். ஓவராக சீன் போட்டு டொங் அப்படின்னு சவுண்டை போட்டு வரப்போம். அதான் எனக்கு பிரச்சனையே. அதான் நான் கீழே குதிக்க கொஞ்சம் பயம். அதுவும் நம்ம சவுண்டு வர கொஞ்சம் போட்டோம் மக்களே கீழே. அதுவும் போய் கட்டிங் பிளேஸ் எடுத்து இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுவும் பார்க்க முடியாது இப்போ. ஏன்னா பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேஸ் கீழே இருக்குது தோ. ஸோ நான் வந்து பார்த்து இறங்குறேன். கிராணி கிராண்ட்பா இருக்கீங்களா? அந்த இருக்கு மக்களே கிராணி. இந்த போடு அவ்வளோதான். இப்போ கிராண்ட்பா வருவான். துப்பாக்கி தோட்டம் முக்கியம். காலை பிடிக்குது பாருங்களேன். காலை பிடிக்குது. நீ வந்து கிராண்ட்பா போட்ட தொலை போறியா? நான் உன்னை விட மாட்டான்னு சொல்லி பிடிச்சிக்கிச்சு நம்மளை. ஸோ இப்போ கிராண்ட்பா வந்து வரமாட்டான். பிகாஸ் நம்ம கீழே இருக்கான். ஸோ இதை தட்டி விட்டு சவுண்டு போடுவான். அப்போ தேவையா? மெயின் பார்ட்லேயே வாங்கின தேவையா கேட்குறேன். இது தேவையா? அங்கேயே வாங்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா பாவம் அங்கேயே வாங்கிட்டான். அங்கே அடித்தது கொஞ்சம் தப்பு தான். பிகாஸ் அங்கே உண்மையாக அடிக்கக்கூடாது மக்களே. எதிரியாக இருந்தால் கூட தயவு செஞ்சு கேமுக்கு தானே பண்ணால் ரியல் லைஃப்லையாக இருக்கும். நீங்கள் சண்டைக்கு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு அங்கெல்லாம் அடிக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி மக்களே. ஸோ அங்கெல்லாம் தயவு செஞ்சு யாரும் அடிக்காதீங்க. ஸோ வந்து அது நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் மக்கள். ஏன்னா அங்கே அடித்த உயிர் கூட போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு யாரும் அடிக்காதீங்க. இது மட்டும் நல்லா இறங்கிக்கிட்டான் பாருங்களேன். டீசெண்டாக இறங்கிக்கிட்டான். நம்ம கீழே போய் என்ன இருக்குது சரி ஃபோட்டோ வச்சுருக்கானுங்க எடுத்து வச்சுப்போம். ஸோ நம்ம வந்து இங்கே ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு ஸோ இங்கெல்லாம் தண்ணி போயிடுச்சா ரைட்டு. ஸோ மறுபடியும் மாடிக்கு போய் நம்ம ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு வருவோம். சீக்கிரம் மாலை போடா. இப்போ பொசுக்குன்னு கிராணி ஸ்பானாக இருக்கக்கூடாது மக்களே. டக்குன்னு போய் நம்ம போய் மேலே போய் போட்டுருவோம் நம்ம. ஸோ சீக்கிரம் போடா. செஞ்சு எஸ்கேப் பண்ணிடுறான். நானே இப்போ தான் வந்து செகண்ட் ட்ரை பண்ணுறது. நான் செகண்ட் ட்ரை தான் செகண்ட் ட்ரை தான் மக்களே. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே நான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து என்னோடய துப்பாக்கியெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதான் மக்களே மன உளைச்சலாகிடுச்சு. ஸோ சீக்கிரம் போனோமே என்ன பண்ணோம்னா நம்ம இந்த துப்பாக்கி இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு உஷாராயிடணும். நான் பொசுக்குன்னு வந்து அடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகும்ல. சீக்கிரம் கிராணி கிராண்ட்பா வாங்க. எங்கே இருந்தாலும் வாங்கள். நான் உங்களை சுட போகிறேன். ஸோ இது வேறு இங்கே என்ன இருக்குன்னு இப்போ இங்கே என்ன கீஸ் இருந்துச்சு. கிளாஸ் யூஸ் என்னென்ன இன்னும் நமக்கு என்னென்ன அப்படி இந்த ஃபோட்டோ கண்டுபிடிச்சிட்டு இன்னொரு ஃபோட்டோ கீழே உள்ள டேபிளில் இருந்துச்சு பார்த்துனேன். வேறு ஃபோட்டோ கண்டுபிடிச்சிட்டோம். கிளாஸ் யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஹெலிகாப்டர் கீ கண்டுபிடிக்கல. டக்டேப் அங்கே இப்போ கிச்சனில் இருந்துச்சா. ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலாம் மகளே. நான் உறுதிமொழி எடுத்துட்டேன். நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கிராணி கிராண்ட்பா 2 பேரும் வரணும்னா வாங்க. அப்போ தான் நான் டக்குன்னு போட்டு தள்ளிட்டு என்னால் அடுத்த வேலையை என்னால் பார்க்க முடியும். ஸோ சீக்கிரம் வாங்க. ஸோ அந்த டேபிளை வேறு தட்டி விட்டேன். இன்னும் யாரும் வரல மக்களே. கிராணி வந்து விட்டது. ஸோ கிராணியை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா வருவான். இதுக்கு போட்டு தள்ளினா ஏதோ வரேன் அப்படின்னு வருவான். அப்படியே வரவா இறங்கி வரவா அப்படின்னு மியூசிக் போட்டு வருவான். நம்ம அப்படியே அங்கேயே போட்டு தள்ளிடுவோம். ஸோ அங்கேயே சுடுவோம் மக்களே. வந்தால் அங்கேயே சுடுவோம். ஆமாம் எப்படி உமனுக்குலாம் சொட்ட விட இருந்தது. நல்லா இருக்கே. குளிர்ச்சியாக இருக்கு ஒரு மாதிரி. சுடவே நல்லா இருக்கே சுடுறதுக்கு. கிராண்ட்பா வந்துட்டான். ஆஹா அப்படின்னு வரான். என்ன ஆஹாவா தேவையா? அங்கேயே வாங்க தேவையா? அங்கே இல்லை மெயின் பார்ட்டில் இல்லை. இவன் பார்த்தீங்கன்னா வந்து நெஞ்சில் வாங்கியிருக்கான். ஸோ அது ரொம்ப பெரிய அடியெல்லாம் கிடையாது. ஸோ சீக்கிரம் இங்கே வந்து டக் டேப்பிங்க தான் பார்த்தேன். டக் டேப்பிங்க தானே இருந்துச்சு. தம்பி ஓவராக பண்ணக்கூடாது. டக் டேப்பிங்க தான் இருந்துச்சு. டக் டேப்பிங் இல்லை அப்போ. சரி மீட் இருந்துச்சு. இதை வச்சு நம்ம ஒரு சின்ன வேலை பார்க்க போகிறோம் மக்களே. அங்கே வந்து ஒரு தண்ணியை வேறு எடுத்து விட்டோம்னா அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கே போய் வந்து
நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கு பற்றி நம்ம கறி வைக்க போகிறோம். ஏன்னா சின்ன குழந்தைக்கு நீ கறி வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே, ஏன்னா அதை நம்மளை விட்டால் கடிக்க வந்துடும். இங்கே வந்து ஒரு ஜாமா இங்கே வந்து ஒரு திங்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் கீ போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் உறுதி. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிருச்சு மக்களே. இதுங்க இன்னும் என்னென்ன தேவைப்படுது, டக் டேப் மட்டும் தேவைப்படுது. டக் டேப் இங்கே இருக்கும் மக்களே, டக் டேப் கண்டிப்பாக கன்ஃபார்ம் இல்லை இங்கே இல்லை இருங்க, இன்னொரு இடத்த இருக்கும் மக்களே, அங்கே போய் பார்ப்போம். ஃபோட்டோ இங்கே இருக்குது, நோட் பண்ணி வச்சுப்போம். இங்கே டக் டேப் வச்சுருந்தா லக்கு மக்களே, நான் லக்கு இல்லை இங்கே டக் டேப் இல்லை. இங்கே வச்சுருக்கீங்களா டக் டேப்? இங்கே இல்லை. இங்கே டக் டேப் வச்சுருக்காங்களா? இங்கே டக் டேப்பே காணும். டக் டேப் இங்கே இல்லை போல இருக்குது. ஸோ தேடி பார்ப்போம், கிடைக்கும் கண்டிப்பாக, கிடைக்காமலாம் இருக்காது, கண்டிப்பாக கிடச்சிடும். எங்கேயாச்சும் இங்கே தான் போட்டு வச்சுருப்பானுங்க, வேறு எங்கே இருக்க போகுது. ஸோ சீக்கிரம் நம்ம அடுத்து துப்பாக்கி வச்சு அலர்ட் ஆகிடும் மக்களே. எல்லாம் வந்து நம்ம வந்து வேலை செய்வோம், இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செய்வோம்னு சொல்லி இருந்தால் அவ்வளோதான், நம்ம சோழியை முடிச்சு விட்ருவானுங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க, அது மாதிரி ஆயிரும் மக்களே. ஸோ அதனால் பார்த்து துப்பாக்கி வச்சு உஷாராயிருவோம். ஸோ கிளாஸ் யூஸ் எங்கே இருந்துச்சு எடுத்து வச்சுப்போமா, இப்போ எடுத்து மேலே போய் போட்டுருவோமா, பயமாக இருக்க மக்களே. ஏன்னா லைட்டாக இதுன்னு பொசுக்குன்னு கிராணி வந்து ஐசியூ வந்து எடுத்து கிராண்ட் வந்து நம்ம சோழி முடிஞ்சது. அதனால் நம்ம ஒழுங்காக நம்ம வந்து கிராணி வந்து அதை போட்டு தள்ளிட்டு அழுகிற மாதிரி போவோம். அதுதான் நமக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. சீக்கிரமே கிராணி இன்னும் காணோம், வந்திருக்குமே இந்த நேரம், என்ன காணோம். இருங்க, இங்கே என்ன பார்த்தோன்னு பார்த்துட்டு வந்துடும். இங்கே என்ன பார்த்தோம் அப்படி? இங்கே ஒன்றுமே இல்லை. இதுனா வராது. ஸோ கிராணி இப்போ 2 பேரும் பொசுக்குன்னு ஒரே நேரத்தில் வரக்கூடாது, அவ்வளோதான் உங்கள் மரியாதை. 2 பேரும் பொசுக்குன்னு ஒரே நேரத்தில் வரக்கூடாது. எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு நீ கிராண்ட்பா கிராணி யாச்சும் ஒருத்தர் எந்த வழினாலும் வாங்க, வந்துட்டு நான் போட்டு தள்ளிட்டு தோட்டாவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வரணும். நல்ல பசங்களும் அப்படி வரணும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, கரெக்டாக இருக்கும் இந்த இவங்களுக்கு பாட்டு. ஏன்னா பசிக்கினா இருந்தீங்களும் ஓல்டேஜ் தானே. ஸோ சீக்கிரம் வாங்க. இன்னும் வரமாட்டிக்காங்க. கிராணி வந்துருச்சு. ஸோ போட்டு தள்ளிட்டு போட்டு தள்ளி தூரா கிராண்ட் பைப் அடுத்து நீ வா, பிரச்சனை இல்லை. இப்போ நீ வாடா. பொசுக்குன்னு வரக்கூடாது, பொசுக்குன்னு வந்து சர்ப்ரைஸ் அப்படிலாம் வரக்கூடாது, ஒழுங்காவா. ஸோ கிராண்ட் பையனை வரமாட்டிக்கான், வந்திருக்கணுமே இந்த நேரம். டேபிளையும் தட்டி விட்டாச்சு, கிராணியை போட்டுனாலே அவன் வருவானே. அந்த வந்துட்டா மக்களே. ஸோ அங்கே போட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு மினிட் கிடைக்கும்னு பார்க்குறேன். இன்னும் இவனை வந்து அங்கே போட்டுத்தாலும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மினிட் கிடைக்கும் மக்களே. அடுத்து நல்லா அதுவும் நல்லாயிருக்கும் மக்களே. அவனுங்க போட்டு தரலாம் ஜாலியாக வந்து அப்படின்னு வந்து கொடுப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இப்போ நம்ம சீக்கிரம் இறங்கடா ஏன்டா சீன் போட்டு இறங்குற. அடுத்து நம்ம என்ன வேலை மக்களே பார்க்கலாம்னு நினைக்க தரல. இவன் படுத்து கிடக்காம பாருங்களேன். ஸோ சீக்கிரம் இப்போ நம்ம போய் என்ன வேலை பார்க்கலாம். நம்ம சேஃப்கி வேறு இருக்குது, சேஃப்கி கண்டுபிடிக்கலையோ. இப்போ நம்ம கீழே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். கீழே போய் அப்படி என்ன இப்போ ஜாமா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம ஃபோட்டோ இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோ. ஃபோட்டோ ஃபோட்டோ தேவைப்படும் மக்களே, அதனால் அது நம்ம கம்பல்சரி தேவை. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கெல்லாம் என்ன இருக்குது, இங்கே கீழே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஏதாச்சும் வச்சுருங்களா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், ஏதாச்சும் வச்சுருங்க. நீங்கள் வந்து யூஸ்ஃபுல் டக் டேப் வச்சுருக்காங்க போட்டு. ஸோ நமக்கு எஸ்கேப் பண்ணிடலாம் மக்களே. நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம் நம்ம, பிகாஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. ஃபோட்டோ ஃப்ரேம் கிடச்சிருச்சா, வேறு என்ன இருக்குது, ஃபோட்டோ ஃப்ரேம் கிடச்சிருச்சு, கிளாஸ் யூஸ் கிடச்சிருச்சு, அடுத்து கேஸ் லைன் கிடச்சிருச்சு, இது ஃபோட்டோ இருக்கா. அடுத்து மேலே ஒரு ஷூட்டிங் கேம் இருக்கும், அதை முடிச்சுட்டு அப்போ எஸ்கேப் ஏறலாம் மக்களுக்கு, எஸ்கேப் உறுதி. ஸோ நம்ம டக்குனு இதை போய் நம்ம வந்து மேலே போய் வச்சுருவோம். நம்ம மேலே போய் வச்சுட்டா அவ்வளோதான் மக்களே, எஸ்கேப் ஏறலாம். நம்ம 4வது நாள் வந்துட்டோம் மக்களே. எல்லாம் நம்ம ஒரு தடவை கிரானைட் அடி வாங்கணும், ஒரு தடவை கிராண்ட் பாட் அடி வாங்கணும், இன்னொரு தடவை இந்த ஏணியில் ஏறி ஒரு தடவை பக்காகி தான் அடி வாங்கணும்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ சீக்கிரம் இப்போ நம்ம இறங்குவோம் மக்களே. ஏன்டா சீன் போட்டு இறங்குற, ஒழுங்காக இறங்க வேண்டியதாங்களா? ஒழுங்காக இறங்க மாட்டான் பாருங்களேன். இப்போ நம்ம இங்கே இந்த துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு இப்போ 2 பேரும் வாங்கடா. இப்போ கிராணி கிராண்ட் பாஸ் பானாக இருந்திருக்க மாட்டான். ஏன்னா வந்து அவன் வந்து இப்போ தான் கொஞ்ச நேரம் தான் போட்டு தள்ளணும். ஆனால் கிராணி கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ இந்த டேபிள் கடியில் போய் ஒளிய முடியுது. டேபிள் கடியெலாம் போய் ஒளிய முடியுது பாருங்களேன். அதான் எக்ஸ்ட்ரீம் மோடில் இந்த இடம் ரொம்ப யூஸ் ஆகும் மக்களே. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் மோடில் தான் திடுன்னு வருவாங்க. ஹார்ட் மோட்லேயும் ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகல, ஏதாச்சும் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த இடத்த ஒளியதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சீக்கிரம் நம்ம ஹார்ட் மோட் கிராணி 1, 2லாம் போட்டுனா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ஹார்ட் மோட் போடுவோம். ஸோ சீக்கிரம் நம்ம என்ன தேவைப்படுது அவ்வளோதான் மக்களே. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தடவை போட்டு தள்ளிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். நான் வாட்டிக்கு வரமாட்டிக்காங்களே. கிராண்ட்பா சீக்கிரம் வாங்க. கிராண்ட்பா இந்த நேரம் கிராண்ட்பா கண்டிப்பாக இந்த நேரம் ஸ்பானாக இருந்திருப்பான் மக்களே. கிராண்ட்பா கன்ஃபார்ம் ஸ்பானாக இருந்திருப்பான், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவனும் இப்போ ஸ்பானாகிற நேரம் வந்துருச்சு. கிராணி கன்ஃபார்ம் இந்த நேரம் ஸ்பானாக, அது உறுதி. கிராண்ட்பா எனக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குது மக்களே, வந்திருப்பான்னு எனக்கு தெரில. ஸோ சீக்கிரம் வாங்கடா கிராண்ட்பா. அந்த வந்துருச்சு மக்களே. ஸோ வந்தாலும் கிராண்ட்பா வருவானே, பொம்பளை சோக்கு வருவான் அப்படியே. ஸோ சீக்கிரம் கிராணி பார்த்திங்கன்னா வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ சீக்கிரம் கிராண்ட்பாவா இப்போ வருவான். எதுக்கும் போட்டு தள்ளலாம், ஏதோ வண்டிக்கு வரியே என்னோடய வருவான். ஏதோ பெரிய ஏதோ சினிமா மியூசிக்லாம் போடுவான். வர்றவா இறங்கி வர்றவா அப்படியே வருவான் பாருங்க. இப்போ
கிராணி வேறு படுத்துகளுக்கு. ஸோ சீக்கிரம் சீக்கிரம் வா 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 கிராண்ட்பா சீக்கிரம் வா. கிராண்ட்பா அவ்வளோதான் மரியாதை. அந்த வந்துட்டான் பாருங்க, அந்த வந்துட்டான். ஐயோ சா, அங்கே ஷார்ட் அடிக்கலான்னு பார்த்தா அங்கே மிஸ் ஆகி அடியில் கூடி அப்படியே தப்பிச்சு போயிடுவானு பயமாக இருக்கும் மக்களே. தப்பிச்சு போயிட்டேன்னா அது வேறு நமக்கு பிரச்சனை ஆயிரும். அடுத்து சுற்றி வந்து அவனுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி வரதுக்குள்ள அடுத்து கிராணி ஸ்பான் ஆயிரும். அடுத்து அது வேறு பிரச்சனையாகும் மக்களே. ஸோ என்னென்ன இருக்குது, காஸ்லைன் கேன் தப்பிக்கலாமா, இல்லை இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து அதாச்சும் கண்டுபிடிச்சிட்டு வரலாமே. ஆனால் இனி எடுக்க மட்டும் வேண்டியது இருக்குது மக்களே. ஸோ இது ஹெலிகாப்டர் கீ இருக்கா, அதே எடுத்து வச்சுப்போம் நம்ம. ஹெலிகாப்டர் கீ. ஸோ சீக்கிரம் ஹெலிகாப்டர் கீழே போய் கீழே போய் மேலே போட்டு வந்துடும் நம்ம. சீக்கிரம் போடா. இதை போய் மேலே போட்டு அடுத்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோ ஃப்ரேம் தேவைப்படுது, அதையும் போய் நம்ம கீழே தான் இருக்குது, அதையும் போய் எடுத்துப்போம். வேறு என்ன தேவைப்படுது, கிளாஸ் ஃபியூஸு, கேஸ்லின் மேலே எடுத்து போட்டாச்சு. அப்போ டக்குன்னு போய் நம்ம தப்பிக்க போகிறோம் மக்களே. ஸோ நம்ம இப்போ தப்பிக்க போகிறோம் நம்ம. சீக்கிரம் அது எங்கே இருக்குது, அந்த இது ஃபோட்டோ ஃப்ரேம் அது எங்கே இருக்குது எடுத்து வச்சுப்போம் நம்ம. ஸோ சீக்கிரம் போடா. இதுக்கு மேலே கன்று நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு மேலே ஒரு ஷூட்டிங் கேம் மாதிரி இருக்கும், அது கன்று தேவைப்படும் மக்களே நமக்கு. நான் எதுக்கு அந்த ஷூட்டிங் கேம் மேலே ஒன்று வச்சுருப்பாங்க, அது நம்ம பண்ணால் தான் கதவு திறக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கன்று தேவைப்படும். ஸோ கிராண்ட்பா போடுறதுக்கு இனிமேல் கன்று தேவைப்படாது நமக்கு. ஸோ நம்ம சீக்கிரம் அவ்வளோதான் மக்களே. ஹெலிகாப்டர் இதெல்லாம் போகணும். அப்போ நான் தப்பிக்கலாம் மக்களே. இன்னும் நமக்கு துப்பாக்கி எடுத்துப்போம் நம்ம, அது நமக்கு தேவைப்படும் மக்களே நமக்கு. இப்போ நான் கிராணி ஸ்பான் ஆகிற நேரம்ல இருங்க, நமக்கு இந்த வேலை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஷார்ட் கன் தான் தேவைப்படும். ஆனால் அதை தேடுறதுக்குலாம் நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நம்ம இந்த கண்ணே எடுத்துகிட்டு ஒழுங்காக சும்மா போவோம் நம்ம வாட்டிக்கு. சீக்கிரம் நம்ம வந்து அவ்வளோ மக்களை தப்பிக்க போகிறோம். இப்போ நம்ம இப்போ சீக்கிரம் எல்லா ஃபோட்டோ இருக்குல்ல, இப்போ பொசுக்குன்னு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிடாதீங்க. நானே இப்போ தான் எல்லாமே எடுத்து வந்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் போய் நம்ம ஒரு ஃபோட்டோவாக வைக்கணும். மொத்தமாக 3 ஃபோட்டோ பீஸ் இருக்குல்ல, அதில் எல்லாத்தையும் வைக்கணும் நம்ம. சீக்கிரம் இப்போ வந்து இந்த கிராண்ட்பா ஃபோட்டோ பீஸாக தலை இருக்குது, இதை போய் வைப்போம். ஸோ இதை போய் வை. ஸோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங்கர்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது மக்களே, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான். சீக்கிரத்தை போய் வச்சுட்டு வந்துரு. சீக்கிரத்தை போய் வை. வச்சிட்டா மக்களே. ஸோ வேறு என்ன இருக்குது, இப்போ நமக்கு வந்து கன்று தான் தேவைப்படும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஷூட்டிங் கேம் விளாட போகிறோம் நம்ம. ஸோ என்ன ஷூட்டிங் கேம்னா எனக்கும் சொல்கிறேன், நானும் விளாடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் அண்ட் சி. அது தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை மக்களே. இங்கே தான் மக்களே ஷூட்டிங் கேமு. ஸோ இது நம்ம கரெக்டாக அந்த இதெல்லாம் சுடணும். ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. சரி, அது மிஸ் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம வந்து மிஸ் ஆகி போச்சுன்னா இப்போ இந்த மாதிரி கீழே வந்து ஃபான் ஆயிரும் மக்களே. ஸோ கரெக்டாக அடிச்சிடுறா. ஐயோ வரமாட்டிக்கே இருங்க. ஐயோ இந்த கேப்பில் சுட்டுருக்கலாம் மக்களே. இருங்க ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம், அதே வரும் மேலே. ஸோ போட்டு தள்ளிட்டோம் மக்களே. ஒன்று சுட்டுட்டோமா, அடுத்து இன்னொன்று வரும், இன்னொன்று காமிக்கிற மக்களே. சீக்கிரமா சா ஷட் இப்படி ஆயிடுச்சு கடைசியில். ஸோ சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஓ அவ்வளோதான் மக்களே. இன்னொன்று சுட்டோமா, இது இப்படி கனெக்ட் ஆகுது, அங்கே தான் கீழே கனெக்ட் ஆகுது போல இருக்குது. சீக்கிரம் அவ்வளோதாங்க. இப்போ டக்குன்னு போட்டான், அவ்வளோதான் மக்களே. என்ன துப்பாக்கி தேவைப்படாது நமக்கு. அடுத்து இங்கே டேரெக்டாக கீழே போய் தெரிஞ்சு அவசரப்பட்டு யாரும் என்னடா போட் ஸ்டீரிங் இங்கே வச்சுருக்கீங்க. அப்போனா நான் திங்ஸ் தேடுற போட் எஸ்கேப் ஒருவேளை இப்போ நான் போட் எஸ்கேப் பண்ணேன்னா திங்ஸ் தேடுறதுக்கு இங்கே வரைக்கும் வரணுமாடா, பாவீங்களா. ஸோ வந்து இங்கே டேரெக்டாக தயவு செஞ்சு யாரும் போனீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த வீட்டோட கிச்சனில் போய் விழுந்துவீங்க. அடுத்து கிச்சனில் போய் கிராண்ட்பா இருந்திருந்தாங்கன்னா அவ்வளோதான் அவங்க சோழி முடிஞ்சிடும். சில நானும் இந்த மாதிரி மாட்டிருக்கேன். நானும் ஒரு சில பேர்லாம் கிளாஸ் ஃபியூஸ் வைக்க சொல்லுவாங்க. கிளாஸ் ஃபியூஸ் அப்படி வைக்கலாம்னா என்ன, அப்படி வைக்காம போவோமே அப்படின்னு சொல்லி நான் நிறையெல்லாம் வைப்பாங்க. மற்ற யூடியூபர்ஸ்லாம் பார்த்து வைப்பேன் நானும் இந்த மாதிரி. ஆனால் ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, வைக்காம போனேன் என்ன ஆகும், வைக்காமல் போனேன் கிச்சனில் போய் விழுந்தேன். கிராண்ட்பா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். கிராணி ஹவுஸ் ஐ வாண்ட் டு ஸ்டே, ஐ வாண்ட் டு லிவ் கிராணி ஹவுஸ் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தான். கிராணி என்னன்னா வந்து என்னை வந்து அடிக்க வருது, 2 பேரும் மொத்தமாக என்ன அடிக்க வந்துட்டு இருந்தானுங்க. நான் என்னன்னா பயந்து அப்படியே ஓடலான்னு பார்த்தா நான் அடிச்சிட்டானுங்க. அடுத்து நான் மறுபடியும் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். அது என்னமோ டே 1லேருந்து டே 2க்கு தான் போனேன். அதனால் எனக்கு அது பெருசாக ஒன்றும் தரல. ஸோ சீக்கிரம் போய் நம்ம வந்து இந்த கேஸ் லைனில் போய் நம்ம போடுவோம். ஸோ நம்ம எஸ்கேப் ஆகும், இந்த ஹெலிகாப்டர்லாம் மக்களே நம்ம எஸ்கேப் ஆகும். இப்போ நம்ம சீக்கிரம் இதை போடா. ஸோ 4வது நாள் எஸ்கேப் ஆகிற மக்களே பார்த்துக்கோங்க. ஒரு தடவை கிரானைட் அடி வாங்கணும், ஒரு தடவை கிராண்ட்பா அடி வாங்கணும், இன்னொரு தடவை பக்காய் அடி வைக்கணும் நம்ம. சீக்கிரம்டா நம்ம சீக்கிரம் ஃபில் பண்ணுறா, எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறாடா. நல்லா ஃபில் பண்ணுறேன். ஸோ இனிமேல் நமக்கு இந்த ஃபியூல் தேவைப்படாதனால எடுத்து என்ன பண்ணலாம், எடுத்து அந்த சரி கிட்டோ போட்டுருவோம். இது கீழே போய் விழுந்து எங்கே போய் விழுங்க கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ ஸ்பான் ஆகும்ல, நம்ம ஸ்பான் ஆகும்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போய் விழுவோம். அதுக்கு அந்த கிட்டோல இடத்துல தான் கொஞ்சம் விழுவோம். ஸோ கிராண்ட்பா யாரும் வந்த மாதிரி இந்த சைடு வர மாதிரியே தெரில. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த டோர் யாரும் திறக்கவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ, ஷார்ட் கன் இங்கே இருந்துருக்கு மக்களே, தேவையில்லாம் துப்பாக்கியில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ சீக்கிரம் போய் நம்ம வந்து இந்த டக் டேப்பை போய் போட்டு விட்ருவோம். சீக்கிரம் டக் டேப் போய் போடு. சீக்கிரம் ஹெலிகாப்டர் மேனுவல் எடுத்துட்டோமா. அப்போனா ஹெலிகாப்டர் மேனுவல் எடுக்காமல் நானும் ஒரு நாள் இந்த ஹெலிகாப்டர் மேனுவல் எடுக்காமல் இருந்தால் என்ன ஆகும் எனக்கு தோணுச்சு. எடுக்காமல் விட்டேன்.
ஹெலிகாப்டர் அப்படியே வந்து கீழே விட்டான், அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப மன உடச்சல் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றைக்கி நான் ரொம்ப டே 5 என்னமோ இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி நான் பிளாஸ்ட் ஆகிட்டேன். ஸோ கீழே விழுந்துட்டேன், பிளாஸ்ட் ஆகி சாகலாம் செய்யலை. இவன் ஹெலிகாப்டர் எடுத்துட்டான், கீழே விழுந்தேன். டே 2க்குலாம் அடுத்த டேக்கெலாம் போனேன். அடுத்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் அடுத்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது